guys, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோ வந்து again owners review video. கார்னு பார்த்தீங்கன்னா i20 2017 model diesel model. Before getting this video, please subscribe to my channel, like and share. i20 comes under premium hatchback segment. This is the Astra 2017 model. Comes with automatic climate control, 4 power windows, central locking system, steering audio controls, 6 airbags, ABS, touchscreen, length of 3985 mm, width of 1734 mm, height of 1505 mm, and the boot space is 295 liters. Ground clearance of 170 mm, which is best in this segment, and the curb weight is 1515 kgs. Let's get into the engine bay. It is 1.4 liter CRDI diesel engine with a maximum power of 18.73 bhp and maximum torque of 219 Nm. Hi. Hey, hi. உங்கள் i20 எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். It's been a 3 years வண்டி பர்ச்சேஸ் பண்ணி லாஸ்ட் ஜூன் 2017 வாங்கின வண்டி இது. ஆல்மோஸ்ட் நியர்லி 29,000 kilometers ஓடி இருக்குது. ஸோ இட்ஸ் குட். இப்போ வாங்கினதுலேருந்து சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டில் இருந்தும் சரி, டிரைவிங்கில் இருந்தும் சரி, அந்த கம்ஃபர்ட் ஃபீல் எல்லாமே நல்லா தான் இருந்திருக்கு. i20 ஆல்மோஸ்ட் ஒரு 3 years யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ i20 பாசிட்டிவ்ஸ்னால் என்னன்னு சொல்வீங்க? பாசிட்டிவ்ஸ் என்ன கேட்டிங்கன்னா, இந்த எக்ஸாக்ட் அஸ்டா மாடலில் வந்து 6 ஏர்பேக்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ உண்டாய் கார்ஸில் வந்து எல்லா கார்ஸ்லையுமே 6 ஏர்பேக்ஸ் கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஸோ அது போக வந்து வண்டியோட கண்ட்ரோல் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பூட் ஸ்பேஸ் நிறைய இருக்கும். அதாவது இந்த மற்ற ஹேட்ச்பேக் மாடல்ஸ் கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஃபீல் ஆனது i20ல பூட் ஸ்பேஸ் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ரியரில் ஒரு ஏசி வெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து ரியர் சீட்டர்ஸ்க்கு வந்து அதுவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, உண்டாயோட டிரைவிங் குவாலிட்டி லைக் ஸ்டியரிங் குவாலிட்டி, பிரேக் அண்ட் சஸ்பென்ஷன் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்க? ஏன் நான் மற்ற இது வரைக்கும் ட்ரைவ் பண்ண காசில் வந்து எனக்கு பெஸ்ட்டுன்னு தோணுது உண்டாய் தான். ஓகே, ஸோ சஸ்பென்ஷன் பிரேக்கிங் எல்லாமே நல்லா இருக்கு? எல்லாமே நல்லா இருக்கு. இது வரைக்கும் எனக்கு எந்த ஃபால்ட்டும் வந்தது கிடையாது 3 yearsல. ஓகே, ஸோ இப்போ i20யோட நெகட்டிவ்னா என்னன்னு சொல்வீங்க நீங்கள் ஃபீல் பண்ணது? நெகட்டிவ்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, பின்னாடி சீட்டிங் கெப்பாசிட்டி தான் சொல்லலாம். ஏன்னா வந்து கம்ஃபர்டபுளாக 4 பேர் போகிறோம்னா கம்ஃபர்டபுளாக போகலாம். ரொம்ப லாங் போகிறோம் அப்படின்னா 5 பேர் கம்ஃபர்டபுளாக போக முடியாது. ஐ திங்க் எல்லா ஹேட்ச்பேக்லேயே இருக்க ஒரு நெகட்டிவ் தான் சொல்ல முடியும். சரி, ஓகே. ஸோ இவ்வளோ வருஷத்தில் ஆவரேஜாக இப்போ எவ்வளோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ஆகுது? மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நான் கொடுக்கும்போது 3 ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்குறாங்க. ஃப்ரீ சர்வீஸில் என்னோட ஃபர்ஸ்ட் சர்வீஸோட காஸ்ட் வந்து வெறும் 1000 தான் ஆச்சு. அந்த 1000 வந்து இந்த 100 சைஸ் பெயிண்டிங்காக 1000 வாங்கினாங்க. ஸோ அதுக்கு அடுத்தடுத்த இதில் வந்து ஆவரேஜாக 2 to 2.5 ஆச்சு. இப்போ தான் ஃபோர்த் சர்வீஸ் பண்ணியிருக்கேன் நான், ஃபோர்த் சர்வீஸ் பெய்ட் சர்வீஸ். ஸோ அதுக்கு வந்து எனக்கு 10,000 ஆச்சு. மேஜராக இந்த காரில் வந்து இது எனக்கு ஃபால்ட் ஆச்சு, சேஞ்ச் பண்ண அப்படின்னு பார்ட் இருக்கா? இல்லை, அப்படி எந்த பார்ட்டுமே இல்லை. அதாவது மேனுவல் டேமேஜ் தவிர்த்து வேறு எதுவுமே வந்து இதுவாகல. எனக்கு இப்போ பேட்டரி சேஞ்ச் பண்ணேன். 3 years கழிச்சு தான் இப்போ நான் பேட்டரி சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ எங்கேயாவது லாங் டிரைவ்ஸ் மாதிரி ஏதாவது போயிருக்கீங்களா? லாங் டிரைவ்ஸ் போயிருக்கேன். நான் கொல்லிமலை, ஏலகிரி, ஏற்காடு போயிருக்கோம். ஸோ அப்போல்லாம் உங்களுக்கு கம்ஃபர்ட் ஃப்ரீயாக இருந்ததா? அதான் கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது. நான் எதுக்கே போகும்போது கார் ஃபுல்லாக போயிருக்கேன். 5 பேர் போயிருக்கோம். ஃபுல்லாக லக்கேஜஸோடு தான் போயிருக்கோம். ஸோ மலை ஏறும்போதும் சரி, அந்த புல்லிங் கெப்பாசிட்டி எல்லாமே நல்லா தான் இருந்திருக்கு. ஓகே, ஸோ நார்மலாக உங்களுக்கு எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது இதில்? மைலேஜ் சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 11 கிட்ட கொடுக்கும். ஹைவேல போயினா 12 to 13, 15 வரைக்கும் கொடுக்கும். ஓ, இது ஒரு டீசல் கார்னாலே நார்மலாக ஒரு நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய கார்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் சொல்கிற மைலேஜ் வந்து நீங்கள் சாட்டிஸ்ஃபைடா ஆக்சுவலி? எஸ். உண்டாயில வந்து மற்ற ஹேட்ச்பேக் கம்பேர் பண்ணும்போது உண்டாயில வந்து மைலேஜ்ன்றது கொஞ்சம் கம்மி தான். மாறுதி. ஆமாம், மற்ற பிராண்ட் கம்பேர் பண்ணும்போது உண்டாயில வந்து கொஞ்சம் கம்மி தான். பட் ஸ்டில் அதோட ஸ்மூத்னஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஓகே, நல்லா தான் இருக்கும். ஸோ ஏசி ஃப்ளோ குவாலிட்டி அதெல்லாம் எப்படி இருக்கு? ஏசி ஃப்ளோவும் நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு வந்து 16 வரைக்கும் கொடுத்துருக்காங்க டெம்பரேச்சரு. ஸோ அதுக்கப்புறம் வென்ஸ் வந்து பின்னாடியே இருக்கிறதுனால பின்னாடி இருக்கவங்களுக்கும் ஏசி ஃப்ளோ வந்து நல்லா இருக்கும். ஓகே, உண்டாயோட இன்ஃபர்டைன்மென்ட் சிஸ்டம், சவுண்ட் குவாலிட்டி இதெல்லாம் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க? எவ்வளோ நல்லா இருக்கு? ஸோ ரேட்டிங் வந்து அவுட் ஆஃப் 10 8 கொடுக்கலாம். ஓகே, ஃபைன். ஸோ ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அந்த பேஸ் அதெல்லாம் வந்து உங்களுக்கு எதிர்பார்க்க முடியாது. ஒரு குவாலிட்டி வந்து நல்லா இருக்கும். ஓகே, டிரைவர் சீட்டிங் கம்ஃபர்ட், சீட்ஸ் கம்ஃபர்ட்ஸ் எல்லாம் இதுல இது இருக்கு. ஹைட்ராலிக் இருக்கு. ஹைட்ராலிக்ல வந்து யூ கேன் சீட் வந்து ரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சுவலி இது ஒரு டீசல் கார் இது. ஸோ உங்களோட NVH லெவல் எந்த அளவுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? லைக் கேபின்குள்ள சவுண்ட் எந்த அளவுக்கு வருது டிரைவிங்ல? வந்து கேபின்குள்ள சவுண்ட் வந்து அந்த அளவுக்குலாம் ஃபீல் பண்ணது கிடையாது. வெளியில் அவுட் சைடு என்விரான்மெண்ட்டோட வாய்ஸ்லாம் அந்த அளவுக்குலாம் ஃபீல் பண்ணது கிடையாது. ஸோ ஸ்மூத்தாக இருக்க மாதிரி தான் ஃபீல் பண்ணுறீங்க. இன் ஃபியூச்சர் வந்து i20 வந்து மற்ற கஸ்டமர்ஸ்க்கு ரெஃபர் பண்ணுவீங்களா? மற்ற யூஎஸ் பையர்ஸ் வாங்கணும்னு கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுவோம்.
கியர் ஷிஃப்டிங்கு இதெல்லாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது? கியர் ஷிஃப்டிங் பார்த்தா ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்கும். கியர் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இருந்தது கிடையாது. தேங்க்யூ ஸோ மச் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணதுக்கு. தேங்க்யூ. ஓகே கைஸ், ஆல்மோஸ்ட் டன் இன்னைக்கு. மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், இன்னும் ஏதாவது இன்க்ளூட் பண்ணால் ப்ளீஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். கடவை பாய்.